ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய முதல் செவியறிவுரு. மூலத்திற்கு விளக்கம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். தெளிவான விளக்கம் இதோ. 1. எளிமையான வழி எது? பாவம் செய்த ஒருவன் இயேசுவைச் சரணடைந்தால் விடுதலை பெறலாம் என்பது எளிதான வழி என்று சிலர் கூறுகிறார்கள். அதற்கு பதிலாக அருணாச்சலம் என்று மனதால் நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி கிடைக்கும் என்பது அதைவிட எளிதான வழி அல்லவா என்று கூறுவாரும் உண்டு. அதாவது இறைவனை அடைய ஒவ்வொரு மதமும் ஒரு எளிய வழியை முன்வைக்கின்றன. 1. 2. சுவாமிகளின் முடிவு வேண்டுவார் வேண்டுவதையே ஈவான் என்பதற்கு இணங்க ஒரு பக்தன் எந்த வழியில் இறைவனை நாடுகிறானோ அந்த வழியிலேயே இறைவன் அவனுக்கு அருள் புரிகிறான் என்பதே சுவாமிகள் கண்டறிந்த முடிவாகும். கடவுள் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் பக்தியின் உண்மைத்தன்மைக்கே அருள் செய்கிறார். 2. 3. முக்திக்கு தடையாக இருப்பவை உண்மையை அறிந்த பின்னரும் ஒரு மனிதன் கீழ்க்கண்ட பற்றுகளால் உண்மையை மறைக்கிறான். மொழிப்பற்று, குலப்பற்று, மதப்பற்று, தேசப்பற்று, செல்வப்பற்று மற்றும் பொறாமை. இந்த தேவையற்ற பற்றுகள் ஒரு மனிதனின் மனச்சாட்சியை கான்ஷன்ஸ் கொன்றுவிடுகின்றன. தன் மதமோ அல்லது தன் இனமோ சிறந்தது என காட்டுவதற்காக உண்மையை மறுப்பது மனச்சாட்சிக்கு எதிரானது. 4. மனச்சாட்சியை கொல்லுதல் பட்ரேயிங் கான்ஷன்ஸ். மனச்சாட்சியை கொன்று பேசுவது என்பது சத்தியத்தை உண்மையை கைவிடுவதாகும். சத்தியத்தை கைவிட்டவன் இறைவனின் நித்திய சந்நிதியை அடைய முடியாது. முக்தி அடைய விரும்புபவர்கள் எக்காரணம் கொண்டும் தங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாகச் செயல்படக்கூடாது. 5. தூங்காதீர். இங்கு தூங்காதீர் என்பது விழிப்புணர்வுடன் இருப்பதை குறிக்கும். மாயை, மதம் மற்றும் உலகப்பற்று போன்ற மயக்கங்களில் சிக்கி ஆன்ம அறிவை இழந்துவிட வேண்டாம் என்று சுவாமிகள் எச்சரிக்கிறார். சுருக்கம். இறைவன் எங்கும் நிறைந்தவர், எவர் எவ்வழியில் அழைத்தாலும் அருள் செய்வார். ஆனால் முக்தி பெற விரும்புபவன் தன் மனச்சாட்சிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். குல, மத, மொழி பற்றுகளுக்காக உண்மையை மறைப்பது ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கும் என்பதே பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் உபதேசம். உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க. ஞான குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.